நிச்சயமா கண்ணன், தற்போது அரசியல் விமர்சகர் பிரபல அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய தொலைபேசி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எனவே உங்களுடைய முதல் பார்வை, முதல் கருத்தா என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? டாக்டர் ராமதாஸால் ஒவ்வொரு அணுவும் வளர்ந்த அன்புமணி ராமதாஸ் அதன் நன்றி கட்டத்தனத்தை டாக்டர் ராமதாஸிற்கு காட்டியிருக்கிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும். வெளிப்படையாக டாக்டர் ராமதாஸின் முடிவை அவர் பலர் முன்னிலையில், ஊடகத்தின் முன்னிலையில் எதிர்த்து டாக்டர் ராமதாஸை அவமானப்படுத்தியது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க செயல். ஒவ்வொரு கட்டத்திலும் வன்னியர் சங்கங்கள் போராடி கொண்டிருக்கும் போது அந்த வன்னியர் அமைப்புக்குள்ளே வராத டாக்டர் அன்புமணி ராமதாஸை டாக்டர் ராமதாஸ் அரசியல் அரங்கத்திற்கு கொண்டு வந்து ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக வளர்த்தார் என்பது 100% உண்மை. அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி 5.5% வாக்கை எடுக்க செய்தவர் டாக்டர் ராமதாஸ். இன்னும் குறிப்பாக தெளிவாக கூற வேண்டும் என்றால், அந்த கட்சி அழிந்து போக சூழ்நிலையில் 1998ஆம் ஆண்டு எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் என்ற அடிப்படையில் கட்சியின் துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்த நான் தான் அந்த கட்சியை ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி காப்பாற்றினேன். அப்பொழுது டாக்டர் ராமதாஸ் என்னிடம் நன்றி உணர்வோடு கூறிய செயல், நீ கட்சியை காப்பாற்றி விட்டாய், நான் இதற்கு நன்றியோடு இருப்பேன், கட்சிக்கு வரக்கூடிய முதல் ராஜ்சபா இடத்தை உனக்கு தருவேன் என்று உறுதி கூறினார். அது மட்டுமல்ல, இந்தி படி, கம்ப்யூட்டர் படி அடுத்த மந்திரி நீதான் என்பதையும் சொன்னார். ஆனால் தன் மகன் கட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எனக்கு பிராமிஸ் பண்ண ராஜ்சபா இடத்தை அன்புமணிக்கு கொடுத்து அழகு பார்த்தார். அன்புமணியை மத்திய அமைச்சராக்கினார். அதன் பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணியை முன்னிறுத்தி 5.5% வாக்குகளை எடுத்து மற்ற இது போன்ற கட்சிகள் எல்லாம் பலகீனப்பட்ட சூழ்நிலையில் அந்த கட்சியின் பலத்தை நிரூபித்து காட்டினார் டாக்டர் ராமதாஸ். ஒவ்வொரு இடமும் அன்புமணியின் வளர்ச்சி என்பது நிச்சயமாக ரவீந்திரன் சார் குறிப்பிட மன்னிக்கணும். நிச்சயமா நீங்க சொல்கின்ற கருத்து ராமதாசுடைய உழைப்பில் தான் வளர்ந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ள மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏ இருக்கக்கூடிய அருள் நம்முடைய சற்று முன் தொலைபேசியில் பேசினார். அப்போது ஒரு கருத்தை அவருக்கு பதிவு செய்தார். இது ஒரு சாதாரண உரையாடல், பொதுக்குழு நடைபெற்ற சாதாரண உரையாடல், இதில் எந்த கருத்து மோதலும் இல்லை, ஊடகங்கள் தான் திட்டமிட்டு இதை பெரிதுபடுத்துகின்ற கருத்தை தெரிவித்த அவர், இருவரும் ஒருவரே, எனவே எந்த குழப்பமும் இல்லை என்ற வகையில ஒரு கருத்தினை தெரிவித்தார். இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? நீரடித்து நீர் விலகுவதில்லை. ஒருதாய் மக்கள் அந்த கட்சி ஒன்னா இருந்தாதான் அந்த கட்சி தங்களுடைய வாக்கு வங்கியை காப்பாற்ற முடியும். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த கதையாக பூனைகள் அந்த வாக்கு வங்கியை கபலீகரம் செய்ய காத்திருக்கின்றன. பாதி கபலீகரமும் செய்து விட்டார்கள். அந்த வகையில் டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் ஒன்றாக இருந்தால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைக்கும் நிலைக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. நீரடித்து நீர் விலகுவதில்லை என்பதற்கேற்ப அவர்கள் சமரசம் செய்து கொள்வார்கள். ஆனால் ஊடகத்தை குறை சொல்வதில் எவ்வித நியாயமும் கிடையாது. ஊடகங்கள் இந்த நடந்த சம்பவத்தை தான் வெளிப்படுத்துகின்றன. அதே வேளையில் அருள் எண்ணப்படி அவர்கள் ஒற்றுமையாக போக வேண்டும் என்ற எண்ணம் தான் அந்த கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இருக்கும். அதில் நமக்கு மாறுபட்ட கருத்தில்லை. பாமக டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் மோதினால் அந்த கட்சி ஏற்கனவே அந்த கட்சி 4% சம்திங் உள்ள கட்சி, 5 எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சி, ஒரு சிறிய கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மோதல் போக்கை சந்தித்தால் அதோட நிலைமை ரொம்ப மோசமா போகும்னு எல்லாருக்குமே தெரியும். கடைசியா நடந்த 2024 மக்களவை தேர்தலில் முதலிடம் திமுக அனைத்து இடங்களையும் பெற்ற சூழ்நிலையில் பாமக இல்லாமலே 2வது இடத்தை அதிமுக பிடித்திருக்கும் போது 3வது தான் பாமக வட தமிழகத்தில் என்ற சூழலில் அந்த கட்சி உடையாமல் காப்பாற்றப்பட வேண்டியது அருள் போன்றவர்களுக்கும் அந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கும் இருக்கும். அந்த வகையில் அருள் கருத்து அமைஞ்சிருக்கதே தவிர ஊடகத்தின் மீது குறை சொல்வதில் எவ்வித நியாயமும் இல்லை. கடைசியாக உங்கள் பதிலை எதிர்பார்க்கிறேன் சார். இன்றைய பிரச்சனை தொடர்ந்து அதிகரித்து விரிசல் பெரிதாக மாறுமா, உடைந்து போகுமா, அல்லது விரிசல் ஒட்ட வைக்கப்படுமா? விரிசல் ஒட்ட வைக்கப்படும். இருக்கக்கூடியவர்கள் ஒட்ட வைப்பார்கள். என்றாலும் ஒரு கட்டத்தில் நான் வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்காக பேசிய போது உண்மையான சமூக நீதி உணர்வில் ரவீந்திரன் துரைசாமி பேசுகிறான் என்பதை உணர்ந்த டாக்டர் ராமதாஸ் அதனை ஏற்றுக்கொண்டு ஜனநாயக நெறிப்படிப்படியில் பேசும்போது என்னை புரோக்கர் என்று அன்புமணி டென்ஷனில் கூறினார். இப்பொழுது தன் தந்தையிடமே டென்ஷனில் தவறான நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கிறார். என்றாலும் பசு தன் கன்றை மன்னிப்பது போல் டாக்டர் ராமதாஸ் மன்னித்து அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு அன்புமணியை அரவணைத்து செல்வார் என்று கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.